ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட மாடி தோட்டத்தில் இருக்கிற தக்காளி செடி. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி 4 மாதிரி இருக்கா, இதுதான் தக்காளி வளர்ந்துட்டுருக்கு. இது இந்த 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 மாதிரி இருக்கா, இதோட இந்த கிளைக்கு நடுவுலேருந்து ஒன்று வளரும், அது ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வெட்டிடுங்க. அது வந்து காய் கொடுக்காது, ஆனால் தேவையில்லாமல் சத்துக்களெல்லாம் உரியும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட வளர்ந்துருந்தது. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா, இங்கே கூட வளர்ந்துருந்தது. இதோ இங்கே தெரியுதா, இங்கே வளர்ந்துருந்தது, நாங்கள் வெட்டியிருக்கோம். அப்புறம் இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் செடி. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா தான் வளர்ந்துச்சு. பச்சை மிளகா வந்து ஈஸியாக வளர்ந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா. அப்புறம் இது செகண்டு. இங்கே பாருங்கள், நிறைய மொட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று வளருது, இங்கே ஒன்று வளருது, பார்த்தீங்களா, இங்கே ஒன்று வளருது. நிறைய பச்சை மிளகா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் தொங்கிட்டுருக்கு. இது இன்னும் ஒரு மாதம் ஆகும் இது நல்லா வளருதுக்கு இந்த செடி. அப்புறம் கீரை செடி, அதாவது இது முள்ளங்கி செடி. இங்கே பார்த்தீங்களா, முள்ளங்கி மாதிரி இது ஒன்று வருதா, முள்ளங்கி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். அதோட எங்கள் வீடியோ நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதை பற்றி நாங்கள் ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த தக்காளிலாம் வளர்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 2 மாதம் ஆகும் கரெக்டாக. பார்த்தீங்களா, நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்துருக்குன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இதுக்கு நடுவுலேருந்து, வளர்கிறத வெட்டிடுங்க. ஏன்னா அது ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து தேவையில்லாமல் ஊட்டச்சத்து இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.